dear friends, welcome to Zion Youth Enrichment Service. இந்த நிகழ்ச்சி வழியா உங்களை பார்க்கறதுல நாங்க ரொம்பவே சந்தோஷப்படுறோம். நீங்களும் கர்த்தருக்குள்ள மனமகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருப்பீங்க நாங்க விசுவாசிக்கிறோம். இன்றைக்கு நிகழ்ச்சிக்குள்ள போறதுக்கு முன்னாடி நான் உங்களுக்கு ஒரு குட்டி ஸ்டோரி பிளஸ் ஒரு தாட் அதை ரெண்டையும் சேர்த்து கம்பைன் பண்ணி சொல்ல போறேன். என்னன்னா, ஒரு அப்பாவும் பையனும் வந்து கைட், அதாவது பட்டம் வந்து விட்டுட்டு இருந்தாங்களாம். அப்போ வந்து பட்டம் வந்து மேலே மேலே ரொம்ப ஹைட்க்கு போயிட்டே இருக்கும்போது அந்த குட்டி பையன் சொன்னானா, அப்பா நீங்க ஏன் கயிறு, அந்த பட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த கயிறை வந்து அப்பா பிடிச்சிட்டு இருந்தாராம். ஏன்பா நீங்க அந்த கயிறை பிடிச்சிட்டு இருக்கீங்க, அதனாலதான் அது ஒரே ஹைட்ல நின்றுட்டு இருக்குது, அந்த கயிறை நீங்க வெட்டி விட்டுருங்க, இன்னும் ஹைட்டுக்கு அது போகும்ல அப்படின்னு சொன்னானாமா. அப்போ அப்பா சொன்னாராம், இல்ல இல்ல அப்படிலாம் பண்ண முடியாது, அப்படின்னா பட்டம் கீழே விழுந்துரும்பா அப்படின்னு சொன்னாராம். அதுக்கு அந்த பையன் சொன்னானா, இல்லப்பா நீங்க விடுங்க, அந்த இப்போ இருக்கக்கூடிய ஹைட்டை விட அது இன்னும் ஹைட்டுக்கு போகும், நீங்க கயிறை பிடிச்சிட்டு இருக்கிறதுனாலதான் அது இன்னும் ஹைட்டுக்கு போகலப்பா அப்படின்னு சொன்னானா. அப்போ அந்த அப்பா இருந்துட்டு, சரி உனக்காக நான் கயிறை கட் பண்றேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த கயிறை கட் பண்ணி விட்டாராம். பட்டம் வந்து காற்றோட திசையில அப்படியே போய் கீழே விழுந்துருச்சான். அப்போ அந்த பையன் ரொம்ப சோகமாயிட்டானா, நான் பட்டம் மேல போகும், இன்னும் மேல போகும்னு நினைச்சேனே, ஆனா ஏன் இந்த பட்டம் கீழே வந்து விழுந்தது அப்படின்னு அவங்க அப்பாட்ட கேட்கும்போது, பட்டமானது ஒரு ஓனர் கையில் இருக்கும்போது அது காற்றோட திசைக்கு அங்கேயும் இங்கேயும் நிலை தடுமாறி போகும். அப்போ ஓனர் ஆனவர் என்ன பண்ணுவாரு அப்படின்னா, அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாரு, இந்த பக்கம் இழுப்பாரு. அப்படி இழுக்கும்போது அந்த பட்டம் ஸ்ட்ரைட்டா வந்து அதோட ஹைட்டை வந்து மெயின்டைன் பண்ணும் அப்படின்னு சொன்னாராமா. அப்போ அன்னைக்கு தான் அந்த பையனுக்கு வந்து புரிஞ்சுதாமா, ஓகே இந்த ஹைட்ல தான் வந்து பட்டம் பறக்கும், நம்ம கயிறை விட்டுட்டோம்னா அந்த பட்டம் கீழே விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு. இதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம ஏசப்பாவோட கையில நம்ம வாழ்க்கைன்ற கயிறு வந்து இருக்கணும். அப்படி இருந்தா மட்டும்தான் நம்ம வாழ்க்கைன்ற பட்டம் அழகா பட்டம் பிறர் கண்களுக்கு ஆச்சரியப்படுற விதத்துல ஹைட்ஸ்ல பறக்கும். ஏசப்பா கையில இருக்கும் பொழுதும் சில நேரங்கள்ல துன்பங்கள் வரலாம், கஷ்டங்கள் வரலாம், எல்லாமே வரலாம். பட் ஆனாலும் நம்மளோட ஏசப்பா நம்மளோட திராணிக்கு மேலாக நம்மளை சோதிக்க மாட்டாங்க. அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த கயிறை பிடிச்சி இழுப்பாங்க. அப்போ நம்ம வந்து ஸ்ட்ரைட்டான பாத்துல போவோம், நிலை தடுமாறி போற மாதிரி இருக்கும். பட் ஆனாலும் நம்ம கரெக்ட் ஹைட்டை மெயின்டைன் பண்ணி அந்த ஃப்ளோலையே நம்ம பறக்கிறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லும் இருக்கும். நம்ம வந்து ஏசப்பாவோட கையில நம்ம வாழ்க்கைய முழுவதுமா அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வாழ்க்கைன்ற பட்டம் எப்பவுமே ஒரு ஹைட் மெயின்டைன் பண்ணும். அது இன்னும் ஹைட்டுக்கு போகணுமா, இல்லைனா இன்னும் இந்த சைட் போகணுமா அந்த சைட் போகணுமான்னு ஏசப்பாவை டிசைட் பண்ண விடும்போது நம்மளுடைய வாழ்க்கை ரொம்ப பிரகாசமாகவும், பிறர் கண்களுக்கு பிறருடைய பட்டங்களை காட்டிலும் நம்மளுடைய வாழ்க்கைன்ற பட்டம் ஆச்சரியமானதாகவும் அற்புதமானதாகவும் இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த ஒரு ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவே இன்ஸ்பயர்டாக இருந்திருக்கும். நம்ம நிகழ்ச்சிக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஏசப்பாவை ஆராதிக்க ஒரு பாடலை பாடலாமா? கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தருக்கு காத்திருந்து கழுகு போல் பலனடைந்து செட்டைகளை அடித்து உயரே எழும்பிடுவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். கர்த்தரில் பலனடையும் பாக்கியம் பெற்றிடுவாய். பலத்தின் மேல் பலனடைந்து சீயோனுக்கு வருவாய். புது பலன் அடைந்திடுவாய், நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய். நீ புது பலன் அடைந்திடுவாய்.
பாடல். இந்த பாடலின் வழியா ஏசப்பா மகிமைப்பட்டிருப்பாங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த செக்ஷனான நம்ம ஏசப்பாவோட வார்த்தைக்குள்ள கடந்து போக போறோம். இந்த வாரம் நம்மளுக்கு தேவ செய்திய நம்ம கூட பகிர்ந்துக்க வந்திருக்காங்க நம்மளுடைய ராஜன் அங்கிள். அருமையான வாலிப பிள்ளைகளே, நாம் தொடர்ந்து கழுகு காட்டும் கடவு என்ற தலைப்பிலே நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இறையின் மீது வைத்த கண்ணை கழுகு விளக்காது, எடுக்காது, மாற்றாது. அதுபோல் இறைவன் இயேசு மீது வைத்த கண்ணை நாம் விளக்கக்கூடாது, எடுக்கக்கூடாது, மாற்றக்கூடாது என்று பார்த்தோம். அருமையாக 13 அளவற்ற ஆசீர்வாதங்கள், கர்த்தரை காணும் கண்களுக்கு கிடைக்கும் அளவற்ற ஆசீர்வாதங்கள் 13 காரியங்களை பார்த்தோம். அது மட்டுமல்ல, இரண்டாவது கடவு பார்த்தோம். கழுகு இறையுடன் சண்டையிடுவதில் உயிரே எடுத்து செல்லும். நாமும் பிரச்சனைகளோடு போராட வேண்டாம், உன்னதத்துக்கு எடுத்து செல்வோம் என்று பார்த்தோம். மூன்றாவதாக கடவு காட்டிய வழியை பார்த்து கழுகு காட்டிய கடவு, கழுகு தனிமையாய் அல்லது தன் கூட்டத்தோடு இருக்கும். நாமும் ஆண்டவரோடு தனிமையாய் அல்லது தேவ பிள்ளைகளோடு தேவ ஜனத்தோடு இருப்போம் என்று பார்த்தோம். நான்காவது கடவு கழுகு காட்டியது என்னவென்றால், கழுகு காகத்தை கண்டுகொள்ளாது, நாமும் காசினி காகங்களை, உலக காகங்களை கண்டுகொள்ளக்கூடாது என்று பார்த்தோம். ஐந்தாவது கடவு பார்த்தோம். கழுகு டெஸ்ட் வைத்து துணை தேடும். திருமணத்துக்கு காத்திருப்பவர்களே, நீங்கள் ரெஸ்டில் தேடுங்கள். அதாவது ரீட் த பைபிள் ஏர்லி மார்னிங் வித் காட், சாக்ரிஃபைஸ் யுவர் செல்ஃப் ஃபார் காட் ஆர் சரண்டர் யுவர் செல்ஃப் டு காட். TAWG எக்ஸசைஸ் பண்ணி நம்ம பார்க்கணுன்றதில் நம்ம பார்த்து கொண்டிருந்தோம். அதில் எப்படி உங்களுக்கு ஒரு மனைவி வேண்டும், அதாவது அழகான மனைவி வேண்டுமா, ஆசீர்வாத மனைவி வேண்டுமா, ஆரோக்கியமான மனைவி வேண்டுமா, அதற்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். என்ன செய்ய வேண்டும் என்றால், நீங்கள் என்னது ஈவினிங்கில் இட்டர்னல் காடோடு இருக்கணும். ஈசாக்கு என்ன பண்ணார்? ஈவினிங்கில் இட்டர்னல், அவர் மாலை வேளையில் தியானம் பண்ணும்போது அப்படின்றத பார்த்தோம் இல்லையா? நீதிமொழிகள் 12:4 என்ன சொல்லுது பாருங்க, குணசாலியான ஸ்திரீ தன் புருஷனுக்கு கிரீடமாக இருக்கிறாள். குணசாலியான ஸ்திரீ, ஏன்னா ஈவினிங் அவர் ரிட்டர்னல் காடோட இருந்தனால அவருக்கு எப்படியா குணசாலியான ஸ்திரீ கிடைச்சது இந்த இடத்துல பார்க்குறோம். இச்சை உண்டு பண்ணுகிறவனோ அவனுக்கு எலும்புருக்கியாக, இச்சை உண்டு பண்ணுகிறவளோ அவனுக்கு எலும்புருக்கியாக இருக்கிறாள். இந்த மெட்டா இருக்குது பார்த்தீங்களா? மெட்டா வந்து 3 இதை நடத்துது இல்லையா? வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, அடுத்து என்னது இன்ஸ்டா. இந்த வாட்ஸ்அப்பு, ஃபேஸ்புக்கு, இன்ஸ்டாவில் போய் தேடி அந்த மெட்டாவில் இருக்கிறத வச்சு அப்படியே அந்த நடத்துகிற அந்த 3ல் போய் பார்த்து நீங்கள் மெல்ட் ஆகுறீங்கல்ல, அந்த மெல்ட் ஆகுனா என்ன, இதுதான் உருகிறது. அது என்ன வரும்? அதில் போய் பார்த்து செலக்ட் பண்ண ஆயிரமா அவனுக்கு எலும்புருக்கி, அதில் உருகுனா இங்கே எலும்புருக்கியாக வந்து சேர்ந்துருன்னு சொல்லுது. சரிதானா? நீதிமொழிகள் 12:4 நம்ம எச்சரிக்கையாக இருக்கணும். ஈவினிங் இட்டர்னல் காடோட இருப்பீர்கள் என்றால் உங்களுக்கு அழகான ஆசீர்வாதமான ஆரோக்கியமான மனைவி கிடைப்பாள். சரி, இன்னைக்கு பார்ப்போம். அருமையான மணவாளன், அதாவது திருமணத்துக்காக காத்திருக்கும் வாலிப பிள்ளைகளே, உங்களுக்கு அருமையான ஒரு மணவாளன். எப்படிப்பட்ட மணவாளன்? மனைவிக்காக மன்றாடும் மணவாளன், நேசிக்கும் மணவாளன், ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்மகன், தலைமுறையாய் தலைமுறையாய் தலைவன் உங்கள் தலைவனாய் வேண்டுமா அப்படின்றதுல நம்ம பார்க்குறோம். முதல்ல பார்ப்போம், மனைவிக்காக மன்றாடும் மணவாளன் வேண்டுமா. என்ன பாருங்க, 25 ஆதியாகமம் 25:21 என்ன சொல்லுது என்று பாருங்கள். மலடியாயிருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டறினார். அவன் மனைவி ரெபெக்காள் கற்பந்தரித்தாள். ஈசாக்கு பாருங்க, இந்த இடத்துல மலடியாயிருந்த தன் மனைவிக்காக எப்படியா வேண்டுதல் பாருங்க. உங்களுடைய நலனுக்காக, உங்களுடைய ஆரோக்கியத்திற்காக, உங்களுடைய வாழ்க்கைக்காக, உங்களுடைய நலமான ஒரு வாழ்க்கைக்காக அனுதினம் உங்களுக்காக ஜெபிக்கிற ஒரு மணவாளன் பாருங்க. உங்களுக்கு ஒரு பார்ட்னர், ப்ரேயர் பார்ட்னர், லைஃப் பார்ட்னரில் ப்ரேயர் பார்ட்னர். லைஃப் பார்ட்னர் எப்படி நம்மளுக்கு ப்ரேயர் பார்ட்னராக இருந்தால் எவ்வளோ பெரிய சந்தோஷம். அப்படிப்பட்ட ஒரு பார்ட்னர் கிடைப்பார். அது மட்டும் இல்லை, ரெண்டாவது நேசிக்கும் மணவாளன். ஆதியாகமம் 24:67 என்ன சொல்லுது பாருங்க. ஆதியாகமம் 24:67 அப்பொழுது ஈசாக்கு ரெபெக்காளை தன் தாய் சாராளுடைய கூடத்துக்கு அழைத்து கொண்டு போய் அவளை தனக்கு மனைவி ஆக்கிக் கொண்டு அவளை நேசித்தான். ஆங்கில வேதாந்தத்தை சொல்லிடுது, he loved her. பாருங்க, காதல் அங்கதான். மனைவியை காதலிக்கிற, மனைவியை மட்டுமே காதலிக்கிற ஒரு மணவாளன். நீங்கள் அதுக்கு முன்னாலும் சரி பின்னாலும் சரி, சிலர்கள்லாம் அடுத்து 2வது மனைவி 3வது மனைவி, அவங்க அப்பாவே என்ன பண்ணியிருந்தார் பாருங்க, வேலைக்காரியை, அவங்க அம்மாவே வேலைக்காரியை கொடுத்தாங்க. அடுத்தாப்புல அது கேத்தூரால்ன்ற ஒருத்தையும் மனைவியாக கட்டியிருந்தார்லாம் அவர் பார்த்துருப்பார் ஈசாக்கு. ஆனால் ஈசாக்கு யாரோட மட்டும் இருந்தார்? ரெபெக்காளோட மட்டும் இருந்தார். பார்த்தீங்களா? அப்போ தன் மனைவியை மட்டும் நேசிக்கும் ஒரு மணவாளன்.
பார்த்தீங்களா? அவ்வளவு அன்பை வெளிக்காட்டக்கூடிய அப்படி ஒரு மணவாளன் வேண்டுமா? பாருங்க, அடுத்தாப்புல பாருங்க, ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்மகன் வேண்டுமா? வாசிப்போம். 26ஆம் அதிகாரம் 12 ஆதியாகமத்தில், ஈசாக்கு அந்த தேசத்தில் விதை விதைத்தான், கர்த்தர் அவனை ஆசீர்வதித்ததினால் அந்த வருஷத்தில் 100 மடங்கு பலனடைந்தான். அவர் மட்டும் பாருங்களேன், நம்ம ஏற்கனவே பார்த்தோம், அவர் 1 லட்சம் போட்டால் அவருக்கு 1 கோடியே ஆண்டவர் தர்றாரு இல்லையா? அப்போ இங்கே அப்பா பார்த்தீங்கன்னா ஆபிரகாம், அவருக்கு என்னது, கானான் தேசத்தில் சுதந்திரத்தை இங்கே கொண்டு போய் கொடுத்துட்டு போகிறார் இல்லையா? நம்ம அன்னைக்கு இருந்த கானான் தேசம் ரொம்ப கொஞ்சம் பெருசு. ஆனால் நான் ஒரு ஹிஸ்டாரிக்கலுக்காக ஒரு 1967 இஸ்ரேல் மக்கள் சுதந்திரத்தை கொண்டு அந்த கானான் தேசம் பார்த்தீங்கன்னா எவ்வளவு ஏரியான்னு சொல்லியிருக்காங்கன்னா 54,72,651 ஏக்கர். அதாவது இன்னும் சொல்லப்போனால் 54,72,65,100 சென்ட் அவ்வளவு ஏக்கர் அவங்களுக்கு என்னதான் கொடுத்துட்டு போயிருக்கார். ஆபிரகாம் என்ன பண்ணார், அவருக்கு இருந்த மற்றவங்களுக்கெல்லாம் என்னென்னலாம் செட்டில் பண்ணி அனுப்பணுமா அனுப்பிட்டு சுதந்திரவாளியாக இருந்த ஈசாக்குக்கு தான் எல்லா சொத்துக்களையும் கொடுக்குறார். அப்போ இவ்வளவு ஏக்கர் இடம் அட்லீஸ்ட் மினிமம் இவ்வளோ கொடுத்துருக்கணும். இவர் ஏற்கனவே 1 ஏக்கருக்கு 1 லட்சம் போட்டால் இவருக்கு 1 கோடியாக கிடைக்கும். அப்போ வருஷத்துக்கு இவருக்கு எவ்வளோ கிடைக்கும்? 54,72,651 கோடி கிடைக்கும் ஒரு வருஷத்துக்கு. இப்படி வருஷம்னா பாருங்கள், அவர் அங்கே வித வச்ச அந்த காலத்தில் இருந்து அவர் இருந்த வருஷம் வரைக்கும் கணக்கு பண்ணி பாருங்கள் எத்தனை கோடின்னு. அப்போ கோடானு கோடியாக பெருகுவாயாக என்று இவளை ஆசீர்வதித்து அனுப்பிய லாபானுடைய வார்த்தை அங்கே நிறைவேறதை பார்க்குறீங்களா? அப்போ எப்பேற்பட்ட ஒரு ஆசீர்வாதித்த ஆண்மகன். இதை நான் தற்செயலாக ஒரு வாலிப பெண்கிட்ட நான் சொல்லிகிட்டு இருந்தேன். பாருங்கள், இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்மகனுக்கு பாருங்கள் 54,72,651 ஏக்கர் லேண்ட் இருக்குது அப்படின்னு சொன்ன உடனே அந்த வாலிப பெண் சொன்னா என்கிட்ட, அப்போ அவருடைய நம்பரை கொடுங்க. அவளுக்கு யார் என்னன்னு புரியலை. அந்த அவருடைய நம்பரை கொடுங்க, நான் சேட் பண்ணி அவரோட ஃப்ரெண்டாக பார்க்குறேன் அப்படின்னா. நான் அவர் நம்பரை வேணா கொடுக்குறேம்மா பார்த்துக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு 920,333 கொடுத்தேன். 920,333 920,333 அதாவது 920,300. இது 6 நம்பர் தானே இருக்குது, எப்படி சேட் பண்ணுறதுன்னா? நீ உலகத்தில் அதிகமாக பிரிண்ட் பண்ணப்பட்ட ஒரு புக் இருக்குது, இந்த வேதாகமம். தமிழ்நாட்டிலையும் அந்த தமிழில் இருக்குது. அதில் 920ஆம் பக்கத்தில் போய் பார்த்தோன்னா 33:3 தேடி பாருமா. அந்த 33:3 நீ என்ன செய்யணுன்றது அவர்கிட்ட போய் கேளு, அவர்கிட்ட சேட் பண்ண கிடையாது. அவர்கிட்ட நீ சேட் பண்ணி யார் எனக்கு இப்படி ஆசீர்வதிக்கப்பட்ட ஆண்மகன்றதை சேட் பண்ணி அவர்கிட்ட கேளு, அவர் அந்த ஆண்மகனை உனக்கு காட்டுவாருமா அப்படின்னு சொன்னேன். சரிதானா? நீங்கள் வேணா ட்ரை பண்ணி அந்த ஆண்மகன் யாருன்னு இந்த நம்பரில் கேட்டு அந்த ஆண்மகன் யாருன்னு நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. சரியா? அடுத்தாப்புல பாருங்க, தலைமுறையாய் தலைவன் உங்களுக்கு தலைவனாக வேண்டுமா? இது என்ன? வாசிப்போமா? யாத்திராகமம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் பாருங்க. சர்வ வல்லமையுள்ள தேவன் என்னும் நாமத்தினால் நான் ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தரிசனமானேன். ஆரம்பத்திலையும் பாருங்களேன், அவர் எப்படி தரிசனம் எல்லா இடத்துலையும் என்ன சொல்றார்? ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு, ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு. அடுத்து 8ஆம் வசனம் பாருங்க. ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் கொடுப்பேன் என்று நான் ஆணையிட்ட தேசத்தில் உங்களை கொண்டு போய். அடுத்து பாருங்க 1 ராஜாக்கள் 18ஆம் அதிகாரம் 36ஆம் வசனம் பாருங்க. அந்திப்பலி செலுத்தும் நேரத்தில் தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கிறத பார்க்குறோம். அது மட்டுமல்ல, மத்தேயு 8ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் கூட பாருங்களேன், அநேகர் கிழக்கிலும் மேற்கிலும் வந்து பரலோக ராஜ்யத்தில் ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோபு என்பவர்களுடைய பந்தி இருப்பார்கள். இன்னைக்கு கூட நம்ம பாருங்க என்ன சொல்றோம்? ஆபிரகாமின் தேவனே, ஈசாக்கின் தேவனே, யாக்கோபின் தேவனே. பாருங்க, தலைமுறையா அந்த ஈசாக்கு ஒரு தலைவனாய் வைத்து பேர் சொல்லக்கூடிய ஒரு பேர் பெற்ற ஒருவர் உங்களுக்கு தலைவனாய் வேண்டுமா? என்ன செய்யணும்? ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் பாருங்க. அதற்கு அவள் குடியும் என் ஆண்டவனே என்று சீக்கிரமாய் குடத்தை தன் கையில் இறக்கி கொண்டு அவனுக்கு குடிக்க கொடுத்தால். 19ஆம் வசனம், கொடுத்த பின் உம்முடைய ஒட்டகங்களும் குடித்து தீர்மட்டம் அவைகளுக்கு கொண்டு வார்ப்பேன் என்று சொல்லி. 20ஆம் வசனம், சீக்கிரமாய் தன் குடத்தை தண்ணீரை தொட்டியில் ஊற்றிவிட்டு இன்னும் ஒன்று வர துறவண்டையில் ஓடி அவனுடைய ஒட்டகங்களுக்கெல்லாம் உண்டு வார்த்தால். 25ஆம் வசனம் பாருங்க. எங்களிடத்தில் வைக்கோலும் தீவனும் வேண்டிய மட்டும் இருக்கிறது, ராத்தங்க இடமும் உண்டு என்றால். சர்வீஸ் மைண்டு, சேவை செய்கிற எண்ணம். யோசித்து பாருங்க, 100 குடம் தண்ணியை இறைக்கணும்னு ஓடி இருப்பாங்க இல்லையா? யோசிச்சு பாருங்க, அந்த சேவை செய்கிற உபசரிக்கிற அந்த எண்ணம், மற்றவங்கள் மேல் உள்ள பாரம், மற்றவங்க மேல் பாரப்பட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணும்? சேவை உதவி செய்கிறது.
இவங்க சரீரத்தில் உதவி செய்கிறது, அவங்க ஆத்மாக்காக உதவி செய்கிறது, அவங்க ரட்சிக்கப்பட வேண்டும், அவங்களுக்காக உதவி செய்ய வேண்டிய எண்ணம் நம்மளுக்கு இருக்கணும். சரிதானா? நம்ம இன்றைக்கி ஒரு ரெபேக்கா இருந்தால் என்ன பண்ணியிருப்பாங்க? கண்டிப்பாக குடத்தை எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அப்படியே குடத்தை எடுக்கிறப்போ ஒரு செல்ஃபி, அப்படி செல்ஃபிஸ் அங்கே வந்துடும். அங்கே என்ன ஆயிரும்? அங்கே அந்த சர்வீஸ் போய் செல்ஃபிஸ் வந்துடுது. குடத்தை எடுக்கும்போது ஒரு செல்ஃபி, தண்ணியை மோக்கும்போது ஒரு செல்ஃபி, அப்படியே ஒட்டகத்திட்ட வார்க்கப்போ ஒரு செல்ஃபி, அப்படியே ஒட்டகம் கிட்ட நின்று ஒரு செல்ஃபி, அப்படியே அடையே அப்பா ஏன் கேட்குறீங்க? இன்றைக்கி இந்த செல்ஃபி கலாச்சாரம், தான் செல்ஃபிஷாக தன்னை மட்டும் அப்படியே கவர் ஆகக்கூடிய இந்த செல்ஃபி கலாச்சாரம். ஒருத்தன் போட்டு தான் என்னமோ அது பாவி பீன் போட்டு என்னமோ அனுப்பியிருந்தாங்க. என்னடான்னு பார்த்தோம்னா, பல்லு விளக்குறதுக்கு முன், பல்லு விளக்குறதுக்கு பின்புலாம் செல்ஃபி போடுறாங்க. இதை விட இந்த ஹோட்டலில் போய் உட்காந்து பார்த்தீங்கன்னா போதும், இவங்க சாப்பிட்றதுக்கு ஆர்டர் பண்ணுறாங்களா இல்லை இவங்க ஃபோட்டோ இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்காகவே ஆர்டர் பண்ணுறாங்களான்னு தெரியாது. அத்தனையும் ஆர்டர் பண்ணி இவங்க பக்கத்தில் வச்சுட்டு ஒரு செல்ஃபி எடுத்துக்கிடுவாங்க. அது என்னன்னு தெரியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தூப்பின்னு போட்டிருக்காங்க. தூங்கு முன் தூங்கின பின் செல்ஃபின்னு போட்டு அனுப்புகிறாங்க. தூங்கின பின் எப்படி செல்ஃபி எடுப்பாங்க தெரியாது. வேலைக்காரி எதுவும் வச்சு ஃபோட்டோ எடுத்து அனுப்ப சொல்லுவாங்களா என்னன்னு தெரியல. செல்ஃபி மோகம் பயங்கரமாக இருக்குது. சர்வீஸ் மைண்ட் நம்மளுக்கு இருக்கணும். ஆத்மா அழியிற ஆத்மா மேலே பாரம் கொண்டு அவங்க உங்கள் நண்பர்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸு, இவங்களுக்காக ஆண்டவருடைய நாமத்தை அவங்கள்ட்ட சொல்லுங்கள், அவங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் 100 குடம் தண்ணி எடுக்க சொல்ல, ஒரு 100 ஆத்துமாக்களுக்கு போய் நீங்கள் சுவிசேஷம் சொல்லுங்கள். உங்களுக்கு கண்கவர் கணவனா, கர்த்தர் காட்டும் கணவனா, நீங்கள் தாங்க முடிவு பண்ணணும். அழகு நிலையத்திலிருந்து வருகிற ஆத்துக்காரி வேணுமா இல்லை ஆண்டவர் காட்டுற ஆத்துக்காரி வேணுமா? அருமையான வாலிப பையனே, நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஒரு படம் காட்டுறாங்க பார்த்தீங்களா, இப்படி பார்த்தா இப்படி தான் இது அழகாக தெரியும். 5 வருடத்துக்குள்ளே அப்படியே இந்த படம் தலைகீழாக மாறிடும். அப்படி ஆயிரும். நீதிமொழிகள் 31:30 என்ன சொல்லுது பாருங்க. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண், கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீயே புகழப்படுவாள். இந்த படத்தை காட்டின மாதிரி தான் வாழ்க்கையில் அழகு எல்லாம் என்னதான், அதெல்லாம் என்னது? வஞ்சனை உள்ளது, வீண் அப்படின்னு சொல்லப்படுது. கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரீ. சரியா? எனவே நீங்கள் எப்படி கழுகு டெஸ்ட்டு வச்சு தேடுது பாருங்க, டெஸ்ட்டு வச்சு தன்னுடைய இணையை தேடுது பார்த்தீங்க, அது மாதிரி நீங்கள் ரெஸ்ட்டில் தேடுங்க. கர்த்தர் உங்களுக்கு அருமையான சரியான விழா எலும்பை எடுத்து உங்களுக்கு மேட்ச் பண்ணி தருவார். அருமையான வாலிப பிள்ளைகளே. சரி, அது மட்டும் இல்லை, இன்றைய நாளில் அடுத்ததாக கடவு 6, கழுகு காட்டும் கடவு 6 பார்ப்போம். கழுகு தன்னை புதுப்பிக்கும், நாமும் நம்மை அனுதினம் புதுப்பிப்போம். கழுகு தன்னை புதுப்பிக்கும். ஏசாயா 40:31 பாருங்க. கர்த்தருக்கு காத்திருக்கிறவர்களோ புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை எடுத்து எழும்புவார்கள். அவர்கள் ஓடினாலும் இளைப்படையார்கள், நடந்தாலும் சோர்ந்து போகார்கள். பாருங்க, கழுகு தன்னை புதுப்பிச்சு தன்னை பலவானாய் மாற்றிக்கொள்வது போல நம்மளும் என்னதான் இந்த உலகத்தில் ஓடினாலும் இளைப்படையாதபடிக்கு, சோர்ந்து போகாதபடிக்கு ஒரு புது பலனை அடைவதற்கு அனுதினம் அதிகாலையில் ஆண்டவரோடு இருக்கிற ஒரு அனுபவத்தை கழுகு நமக்கு கற்றுத்தருகிறதுங்க. கழுகு 70 வயசு வாழ்கிற, அதிக வருடம் வாழ்கிற அந்த பறவை இனத்தில் ஒன்று. சரியா? அது 40வது வயதில் அதுக்கு என்ன ஆகும்னா, அப்படியே இந்த கொழுப்புகள்லாம் சேர்ந்து அந்த ரெக்கையெல்லாம் அப்படியே பறக்க கொஞ்சம் சோர்ந்து போயிடும், கனத்து போயிடும், உடல் எடை கூடி போயிடும். அது மட்டுமல்ல, அழகு நிறையா கொத்தி கொத்தி அழகு அப்படி பலனிருந்து வளைந்து போய்விடும். அது மட்டுமல்ல, நகங்கள் பற்றி கொண்டு அப்படியே பிச்சு போனாலும் அந்த நகம் என்ன அப்படியே சுருங்கி அடுத்தாப்புல பிடிக்கிறதுக்கு பற்றுவதற்குரிய பலன் இல்லாமல் போய்விடும். அப்போ இது என்ன பண்ணுமா, உயரமாக ஒரு கண்மலை மேலே ஒரு சின்ன ஒரு கூடை கட்டி அதில் போய் அந்த இடத்துல போய் செலக்ட் பண்ணி பாறையில் போய் அந்த அழகு இருக்குல்ல, தன்னுடைய அழகை டம்மு டம்மு டம்முன்னு அந்த பாறையில் அடித்து, யோசித்து பாருங்கள் எப்படி வேதனை பாருங்கள், அடித்து உடைச்சி அந்த அழகை வெளியே எடுத்துரும். வேதனை அவ்வளோ வேதனை இருக்கும் இல்லையா? யோசித்து பாருங்கள். நம்மளே அதை சொல்லுது, அழகு மாதிரி தான் நம்மளுக்கு. அதுக்கு முன்னால் அழகு இருக்குது. நம்மளே என்ன தான், கண்டதை காணும் கண்கள், கண்டதை பேசும் வாய், கண்டதை கேட்கும் காதுகள் இருக்கா? பாறையில் முட்டி கண்மலையா இயேசுன்ற அந்த கண்மலை மேலே முட்டி எடுத்து போடுவோம். அது மட்டும் இல்லைங்க, அடுத்து என்ன பண்ணுங்க, நகம். அது இந்த அழகு இதான பிறகு அது அப்படியே வெயிட் பண்ணும். புதிய அழகு அதுக்கு என்ன உண்டாகிற வரைக்கும் வெயிட் பண்ணும். அந்த புது அழகு நல்லா ஸ்ட்ரென்த்தாக திருமணதான் அப்படியே புதுமையாக, புது அழகு எப்படி இருக்கும், நல்லா ஸ்ட்ரென்த்தாக கிடச்சின்னு பார்த்தீங்களா? அது கிடச்ச உடனே அதை வச்சு என்ன பண்ணோம்னா, அப்படியே நகத்தை, கால் நகத்தை பிடுங்கி போடும். கால் நகத்தை எடுத்து பிடுங்கி போடும். எப்படி வலிக்கும் கால் நகம் யோசிச்சு பாருங்கள். நம்ம
முன்னால் இருக்க நெயில் கட்டரில் கட் பண்ணும்போது லேசாக வெட்டிட்டோம்னா சதையில் எப்படி வலிக்குது. இது அப்படியே நகத்தை பிச்சு போடும், திரும்ப நகம் வளரும். அதே சமயத்தில் என்ன பண்ணுவோம், இறகுகளை எல்லாம் என்ன பண்ணுமா, முழுக்க அழகுனால முழுமை பிச்சு வெறும் தோல் தெரிகிற மாதிரி முழுமையாய் பீத்து போடும். நகம் பாருங்கள், நம்மளுக்குள்ள இருக்க போராட்ட குணம், நம்மளுடைய முரட்டாட்ட குணம் எல்லாத்தையும் எடுத்து போடுவதற்கு அடையாளமாக இருக்குது. இறகு பாருங்கள், நம்மளுடைய மாய் அப்படியே கவர் பண்ணதில்லையா உடம்பை, நம்மளும் அதே மாதிரி நம்ம சரீரத்தை அப்படியே ஒரு மாய்மாலமான வாழ்க்கை அதெல்லாம் பிச்சு எடுத்து போடணும். இதெல்லாம் நடக்கிறது கிட்டத்தட்ட 150 நாள் ஆகும், 150 டேஸ். அது அப்படியே தனிமையில் கிடந்து தன்னை என்னதான் முழுமையாய் புதுப்பிக்கிறது. எதுக்கு? ஜஸ்ட் ஃபார் another 30 years, ஜஸ்ட் ஃபார் another 30 years. ஆனால் அருமையான வாலிப பிள்ளைகளே கவனிங்க, நீங்கள் யுக யுகமாய் கர்த்தரோடு வாழ்வதற்கு நீங்கள் உங்களை புதுப்பிக்க வேண்டாமா? யுக யுகமாய் வாழ்வதற்கு. இது ஜஸ்ட் 30 years வாழ்கிறதுக்காக தன்னுடைய அழகை பாறையில் போட்டு அடித்து உடைக்குது, தன்னுடைய நகத்தை பிச்சு போடுது, தன்னுடைய இறகுகளை பீத்து போடுகிறது. யோசித்து பாருங்க, நம்ம தேவையில்லாத காரியங்கள் எப்படி நீங்கள் ஞானஸ்தானம் எடுத்தப்ப அடுத்த நாள் உங்களுடைய இருந்த அந்த உணர்வு, அந்த உற்சாகம், அந்த உத்வேகம், அந்த கர்த்தரோடு இருந்த அந்த இணைப்பு, அதில் ஊடால வந்த எந்த ஒரு உலக சிநேகம் வந்தாலும் அதை பீத்து போட வேண்டும். 150 நாள் உங்களை காத்திருக்க சொல்லலை. அனுதினம் அதிகாலையில் ஒரு 15 நிமிடம், அட்லீஸ்ட் ஒரு 15 மினிட்ஸ் நீங்கள் இருந்தா பிச்சு போடுங்க. எப்படி கழுவி பிச்சு போடுற மாதிரி. அதான் நம்மளுக்கு மத்தேயு 5ஆம் அதிகாரம் நம்மளுக்கு 29ஆம் வசனம் 30ஆம் வசனம் சொல்லு, உன் வலதுகன் உனக்கு இடர் உண்டாயினால் அதை பிடுங்கி எரிந்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். உன் வலதுகை உனக்கு இடர் உண்டாக்கினால் அதை தரித்து போடு, உன் சரீரம் முழுவதும் நரகத்தில் தள்ளப்படுவதை பார்க்கிலும் உன் அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும். யோசித்து பாருங்க, அப்போ எவ்வளவு நம்ம சுத்தப்படுத்த வேண்டியிருக்கு. யோசித்து பாருங்க, சுத்தப்படுத்தணும் நம்மளை. 5 அறிவு உண்ட கழுகு 30 ஆண்டுக்கு வாழ்றதுக்கு எவ்வளவு 150 நாள் உட்கார்ந்து எப்படி தன்னை ஒடுக்கி தன்னை சரிப்படுத்துது பாருங்க, எவ்வளவு வேதனையோடு சரிப்படுத்துகிறது. யுக யுகமாய் வாழ்கிற நம்ம அனுதினமும் அதிகாலையிலே ஆண்டவரோடு உட்கார்ந்து நம்ம சரி பண்ண வேண்டாமா? ஞானஸ்தானம் எடுத்து அன்னைக்கு இருந்த அதே ஸ்பிரிட்டு நம்மளுக்குள்ளே இருக்கும்படியாக நம்மை புதுப்பிக்க வேண்டாமா? சுகமான வாழ்க்கை வேண்டும் என்றால் இந்த மாதிரி சுமைகளை எல்லாம் கலற்றி போட வேண்டுங்க. சங்கீதம் 103:5 என்ன சொல்லுகிறது பாருங்க. சங்கீதம் 103, நன்மையினால் உன் வாயை திருப்தி ஆக்குகிறார், கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வாழ வயது போல் ஆகிறது. அன்னிதினம் அதிகாலையில் நம்ம எப்படி ஞானஸ்தானம் எடுத்து அந்த உணர்வில் இருக்கும்படியாக நம்மை நடத்தும். சரியா? பலவீன கழுகு அல்ல, இப்போ அது பலசாலி கழுகு. அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ என்னது, உலகத்தினால் கரை திரை பெற்றவர்கள் அல்ல. நீங்கள் எப்படிங்க ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு ஆண்டவரோடு இருக்க, ஃப்ரெஷ்ஷாக ஆண்டவர் அந்த நிமிஷம் அப்படி ஆண்டவர் வருகைனா நம்ம எடுத்துக்கொள்கிற மாதிரி அப்படி ஒரு சூழ்நிலையில் நீங்கள் இருப்பீங்க. சரிதானா? பாருங்கள், தினமும் நம்ம என்ன பண்ணுறோம், நம்ம அழுக்கு நீங்கிறதுக்கா டெய்லி குளிக்கிறோம் இல்லையா? குளித்து நம்ம சுத்தம் பண்ணுறோம், புதுப்பிக்கிறோம்னு வச்சுக்கிறோமே, நம்ம ட்ரெஸ்ஸை துவைச்சி புதுப்பிக்கிறோம், நம்ம சரீரத்தை புதுப்பிக்கிறோம். அதுக்கெலாம் என்ன பண்ணுறோம், சோப்பு போடுறோம், ட்ரெஸ்ஸில் சோப்பு போடுறோம், நம்ம உடம்புல சோப்பு போடுறோம். அது மாதிரி தாங்க நம்ம என்ன தான் இப்போ ஆத்துமாக்கு நம்ம சோப்பு போட வேண்டியிருக்கு. ஆத்துமாக்கு சோப்பு போட வேண்டியிருக்குங்க. அந்த ஆத்துமாக்கு என்னென்ன சோப்பு போடுறோன்றதை நம்ம பார்த்துருவோமா? முதலாவதாக சோப், எஸ் என்னதான், ஸ்டிக் ஆன் வித் ஸ்கிரிப்சர், ஸ்டிக் ஆன் வித் ஸ்கிரிப்சர். ஸ்டிக் அப்படியே என்ன பண்ணா, தேவ வசனத்தோடு என்ன பண்ணும், ஒட்டி கொள்ள வேண்டும். தேவ வசனத்தோடு எப்படி பண்ணுங்க, நீங்கள் ஒட்டி கொள்ள வேண்டும் அப்படின்னு பார்க்குறோம் இல்லையா? வாசிப்போம். தீத்து 1ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ஆரோக்கியமான உபதேசத்திலே புத்தி சொல்லவும் எதிர்பேசுகிறவர்களை கண்டனம் பண்ணவும் வல்லவனாய் இருக்கும்படி தான் போதிக்கப்பட்டதற்கேற்ற உண்மையான வசனத்தை நன்றாய் பற்றி கொள்கிறவனாயிருக்கும். நன்றாய் பற்றி கொள்ளுகிற வசனத்தை அப்படியே நம்ம ஒட்டிக்கணுமா? எப்படி ஒட்டிக்கணும்னு சொல்லி பார்க்கணும்னா 2 சாமுவேல் 23ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் பார்த்தீங்கன்னா, இவன் எழும்பி தன் கை சலித்து தன் கை பட்டயத்தோடு ஒட்டி கொள்ளு மட்டும் பெலிஸ்தியரை வெட்டினான். அன்றைய தினம் கர்த்தர் பெரிய ரட்சிப்பை நடப்பித்தார். ஜனங்கள் கொள்ளையிட மாத்திரம் அவனை பின் சென்றார்கள். யாரு? எலெயாசார். எலெயாசார் இல்லையா? அவர் எப்படி போய் பெலிஸ்தியரை வெட்டி போட்டாரு? கை பட்டயத்தோடு, பட்டயத்தையும் கையை பிரிக்க முடியல. ஆவிக்குரிய பட்டயமாகி உங்க வேதாமத்தை பைபிள்ல இருந்து உங்க கையை பிரிக்க முடியல.
எலியாசாருக்கு பட்டயத்தை கையை விட்டு பிரிக்க முடியல, உங்களுக்கு பைபிளை விட்டு கையை பிரிக்க முடியல. அப்படியே அந்த ஆவிக்குரிய பட்டயத்தை பிடிச்சிக்கிட்டே இருக்க போறீங்க. காலையில் அம்மா சாப்பிட கொடுக்கும்போது, அம்மா என்னால் பைபிள்லேருந்து கையெடுக்க முடியல, ஊட்டுங்க, நான் வாயை காட்டணும். நீங்கள் அப்படிப்பட்ட ஒரு ஒட்டுதல், அந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஆன் வித் ஸ்கிரிப்சர், வேத வாக்கியங்களோடு அப்படி ஒட்டி இருக்க வேண்டிய ஒரு வாழ்க்கை உங்களுக்குள்ள இருக்கும் என்றால் நீங்கள் எப்படிங்க கழுகு போல புது பலன் அடைந்து பரப்பீர்கள். நீதிமொழிகள் 7ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம், அவைகளை உன் விரல்களில் கட்டி அவைகளை உன் இருதய பலகையில் எழுதிக்கொள். வசனத்தை என்ன பண்ணுமா, விரலில் கட்டி அவையிலெல்லாம் இருது. இதுக்கு தான் உங்களுக்கு பைபிள் வேர்ஸ் குடோன்னு நீங்கள் பங்கு வருங்கன்ற ஒரு 6-7 பேர் இல்லை ஒரு 10 பேர் பண்ணுறாங்க. மற்றவங்களாம் என்ன பண்ணுறீங்க, தயவு செய்து இதில் நீங்கள் பங்கு பெறுங்கள். இது உங்களுக்கு ஒரு உற்சாகத்தை தரும், ஒரு உத்வேகத்தை தரும், உங்களை கழுகை போல புதுபலன் அடைந்து உயரத்திலே பறக்க வைக்கும் அருமையான வாலிப பிள்ளைகளே. உபாகமம் 11ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் சொல்லுது, நீங்கள் என் வார்த்தைகளை உங்கள் இருதயத்திலும் உங்கள் ஆத்துமாவிலும் பதித்து அவைகளை உங்கள் கையின் மேல் அடையாளமாக கட்டி உங்கள் கண்களின் நடுவே ஞாபக குறியாக வைத்து. எங்க இருதயத்தில் ஆத்துமால வசனத்தை பதித்து வைங்க. எஸ், என்ன சொல்லுதுங்க, ஸ்டிக் ஆன் வித் தி ஸ்கிரிப்சர். வேத வசனத்தை ஒட்டி கொள்ளுங்கள், வேத வசனத்தை ஒட்டி கொள்ளுங்கள் அருமையான வாலிப பிள்ளைகளே. தயவுசெய்து வேதத்தில் அப்படி ஒரு பிரியமாக இருக்கிற பிள்ளைகளாக நீங்கள் இருங்க. சோப்பில் நம்ம எஸ் பார்த்தோம். அடுத்ததாக ஒபே த ஸ்கிரிப்சர், அதாவது வேத வசனத்துக்கு கீழ்ப்படியுங்கள். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம் நமக்கு இப்படியாய் சொல்லுகிறது, அல்லாமலும் நீங்கள் உங்களை வஞ்சியாதபடிக்கு திருவசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரமல்ல அதன்படி செய்கிறவர்களாயிருங்கள். ஒபே, கீழ்ப்படியுங்கள். வசனத்துக்கு அப்படியே நம்ம கீழ்ப்படியும். நம்ம கேட்டுட்டு அப்படியே இருக்கிறதில்ல, அந்த வசனம் என்ன சொல்லுதோ அதுக்கு அப்படியே கீழ்ப்படிந்து நடக்கிறவர்களாக. அது மட்டுமல்ல, மத்தேயு 7ஆம் அதிகாரம் 24ஆம் வசனம் பாருங்க, ஆகையால் நான் சொல்லிய இந்த வார்த்தைகளை கேட்டு இவைகளின்படி செய்கிறவன் எவனோ அவனை கண்மலையின் மேல் தன் வீட்டை கட்டின புத்தியுள்ள மனுஷனுக்கு. நீங்கள் அப்போ பாருங்க, அறிவாளின்றார் ஆண்டவர். நீங்கள் கீழ்ப்படியும் போது தான் நீங்கள் அறிவாளி என்று சொல்லப்படுகிறீர்கள், மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லை, யோசுவா 1:8 நம்மளுக்கு என்ன சொல்லுது பாருங்க, இந்த நியாயப்பிரமாண புஸ்தகம் வாயை விட்டு பிரியாது இருப்பதாக இதில் எழுதி இருக்கிறபடி எல்லாம் நீ செய்ய கவனமாயிருக்கும்படி இரவும் பகலும் அதை தியானித்து கொண்டிருப்பாயாக. அப்பொழுது நீ உன் வழியை வாய்க்க பண்ணுவாய், அப்பொழுது புத்திமானாய் நடந்து கொள்வாய். நீங்கள் செல்ற பாதையெல்லாம் உங்களுக்கு வாய்க்க செய்யும். நீங்கள் கையிட்டு செய்கிற காரியெல்லாம் வாய்க்க பண்ணுவார் ஆண்டவர். எப்போ? வசனத்தை அப்படியே நீங்கள் கீழ்ப்படிந்து நடக்கும்போது. சரிதானா? எனவே நம்ம அதில் மிக மிக கவனமாக இருக்கணும் அருமையான வாலிப பிள்ளைகளே. சரியா? ஒரு எச்சரிப்பு வசனம் நம்மளுக்கு இருக்குது, மறந்துடாதீங்க. உபாகமம் 21ஆம் அதிகாரம் வசனம் 18 21 பாருங்க, தன் தகப்பன் சொல்லையும் தன் தாயின் சொல்லையும் கேளாமல் அவர்கள் தண்டிக்கப்பட்டும் அவர்களுக்கு கீழ்ப்படியாமலும் போகிற அடங்காத துஷ்ட பிள்ளை ஒருவனுக்கு இருந்தால் அவன் தகப்பனும் அவன் தாயும் அவனை பிடித்து அவன் இருக்கும் பட்டணத்தின் மூப்பரிடத்தில் அவ்விடத்தில் வாசலுக்கு அவனை கொண்டு போய், எங்கள் மகனாகிய இவன் அடங்காத துஷ்டனாயிருக்கிறான், எங்களை சொல்லை கேளான், பெருந்தீனிக்காரனும் குடியனுமாயிருக்கிறான் என்று பட்டணத்தின் மூப்பரிடையே சொல்லுவார்களாக. அப்பொழுது அவன் சாகும்படி அந்த பட்டணத்து மனிதர் கல்லறிய கடவர்கள்னு சொல்லியிருக்கு. அம்மா அப்பா பேச்சை கேட்காட்டினா, அதுக்கு கீழ்ப்படியாட்டினாவே இப்படி சொல்லப்பட்டிருக்கு. யோசித்து பாருங்க. அப்போ ஆண்டவருடைய வார்த்தைக்கு நம்ம கீழ்ப்படியாட்டினா அது எவ்வளவு பெரிய ஒரு கொடுமையான சூழ்நிலை கொண்டு போவோம். யோசித்து பாருங்க. சரியா? அம்மா அப்பாவுடைய பேச்சையும் நம்ம கேட்கணும், ஆண்டவருடைய வார்த்தைக்கும் நம்ம கீழ்ப்படியணும் அருமையான வாலிப பிள்ளைகளே. அடுத்ததாக சோப்பில் பார்ப்போம். பார்த்தோம். அப்ளை த ஸ்கிரிப்சர், வேத வசனத்தை உபயோகப்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள். வேத வசனத்தை என்ன பண்ண போறீங்க? உபயோகப்படுத்துங்கள், பயன்படுத்துங்கள். சங்கீதம் 119:9 சொல்லுது, வாலிபன் தன் வழியை எதினால் சுத்தம் பண்ணுவான்? வசனத்தை உமது வசனத்தின்படி தன்னை காத்து கொள்வதினால். அப்போ அது என்ன அப்ளை பண்ணணும். ஒரு பிரச்சனை வரும்போது வாலிபன் என்ன வழியில் போகும்போது அவனுக்கு ஒரு பிரச்சனை வருதுன்னா அந்த வசனத்தை அவன் அப்ளை பண்ணணும். அப்ளை பண்ணால் தான் என்ன வரும்? அவனுக்கு அது நலமாய் முடியும். எப்படி வழியை காத்துக்கொள்ளணும்? அங்கே வசனம் அவனுக்கு தெரிஞ்சிருக்கணும், அதை அப்ளை பண்ணி பார்க்கணும். அடுத்து யோவான் 14ஆம் அதிகாரம் 23 வசனம், இயேசு அவனுக்கு பிரதித்திரமாக, ஒருவன் என்னில் அன்பாய் இருந்தால் அவன் என் வசனத்தை கை கொள்வான், அவனில் என் பிதா அன்பாய் இருப்பார். நாங்கள் அவனிடத்தில் வந்து வாசம் பண்ணோம். ஆண்டவர் நம்மளோட வாசம் பண்ணால் நம்ம அதை பயன்படுத்தணும். நமக்கு மட்டுமா உற்றார் உறவினர்கள் மத்தியில் 2 தீமோத்தேயு 4:2 என்ன சொல்லுது பாருங்க, சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் ஜாக்கிரதையா திருவசனத்தை பிரசங்கம் பண்ணு. ரட்சிக்கப்படாத நம்முடைய சகோதரர்கள், உற்றார் உறவினர்கள், நண்பர்கள், உறவினர்கள், ஃப்ரெண்ட்ஸ்,
அவங்களுக்கெல்லாம் நீங்கள் அதை எடுத்து சொல்லி இந்த வசனத்தை அவங்க மேலே அப்ளை பண்ணுங்க. சொல்கிறது கஷ்டமாக இருக்கா? எஸ் ப்ரோக்ராம் அவங்களுக்கு ஃபார்வர்ட் பண்ணுங்கள். ஐயாவுடைய வசனங்கள் நம்ம ஞாயிற்றுக்கிழமை பிரசங்கங்களை அவங்களுக்கு பண்ணுங்க. டெய்லி காலையில் வினோத் ஐயா நம்மளுக்கு ஒரு வசனம் போட்டு விட்றாங்க இல்லையா, அதை நீங்கள் அனுப்புங்க. எப்படியாச்சும் வசனத்தை அவர்களுக்கு சேர்க்கும்படியாக அதை வசனத்தை நீங்கள் அப்ளை பண்ணுங்க. அது மட்டுமல்ல, சோப்புடைய கடைசி வார்த்தை பிராக்டிஸ் வித் ஸ்கிரிப்சர். வேத வசனத்தை பயிற்சி பண்ணுங்கள், பழக்கம் பண்ணுங்கள். வேத வசனத்தை என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். ஒரு அத்லட் இருக்காருன்னு வைங்களேன், அவர் என்ன பண்ணணும்? போட்டிக்கு ஒரு 4 நாள் முன்னால் பண்ணுவாரா? அவர் டெய்லி ஒரு 10 நாள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு அப்புறம் 10 நாள் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அப்புறம் வந்துட்டு திரும்ப போட்டிக்கு ஒரு 10 நாள் முன்னால் ப்ராக்டிஸ் பண்ணுவாரா? அவர் தினந்தோறும் என்ன பண்ணுவார்? ப்ராக்டிஸ் பண்ணுவார். பாருங்கள், தினந்தோறும் ப்ராக்டிஸ் பண்ணுவார். அது மாதிரி தான் நம்மளுடைய வாழ்க்கையிலும் நம்ம என்ன டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணணுங்க. டெய்லி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணால் தான் உலக வெற்றிக்கே அவங்க டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாங்க. நம்ம என்ன பண்ண போகிறோம்? உன்னத வெற்றி இல்லையா? உலக வெற்றிக்கு ஒருத்தர் டெய்லி அவர் அத்லட் என்ன பண்ணுறாரு? டெய்லி ப்ராக்டிஸ் பண்ணுறாரு. தாண்டி பார்க்குறாரு, ஓடனா வேகமாக ஓடி பார்க்குறாரு. நம்ம வாழ்க்கையில் உன்னத வாழ்க்கைக்கு நம்ம என்கிட்ட ஏதாச்சும் நேற்று நான் நடந்ததில் ஏதாச்சும் தவறு எனக்குள்ளே இருக்கான்னு சொல்லி காலையில் எந்திரிச்சு வசனத்தோடு நம்ம ஒப்பிட்டு வசனத்தை உள்ளே வாங்கி நம்ம என்ன பண்ணணும்? பயிற்சி பண்ணணும். டெய்லி பயிற்சி பண்ண தான் நம்ம என்னது பரலோகத்தை நோக்கி நெருங்கி செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பு வருங்க. சரியா? அந்த ஞானஸ்தானம் எடுத்து அன்னைக்கு இருந்த அந்த மகிழ்ச்சி, அந்த உற்சாகம், அந்த உத்வேகம், அந்த ஒரு அப்படியே பிரசன்னம் நம்மளுக்குள்ளே இருந்து கொண்டே இருக்கும். வெளிப்படுத்த 3ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம் என்ன சொல்லுது பாருங்க. உன் கிரியையை அறிந்திருக்கிறேன், உனக்கு கொஞ்சம் பலன் இருந்தும் நீ என் நாமத்தை மறுதலியாமல் என் வசனத்தை கை கொண்டபடியினாலே இதோ திறந்த வாசலை உனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதை ஒருவனும் பூட்ட மாட்டான். பார்த்தீங்களா? கொஞ்சம் பலன். கழுகு பாருங்க, அந்த 40வது வயசில் அதுக்கு கொஞ்சம் பலன் குன்றிகிட்டே போகும்போது மீண்டும் 30 வயசு வாழ்கிறதுக்காக தன்னை முழுமையாய் பலப்படுத்தி வாழ வயது போல திரும்பி வருது. பார்த்தீங்களா? ஜஸ்ட் ஃபார் 30 இயர்ஸ். யுகமாய் வாழ்வதற்கு நம்மளை எப்படிங்க அப்படியே திரும்ப நம்மள்ட உலகம் உள்ள புகுந்து நம்மளுடைய ஆத்மாவில் பலனை குறைக்கும் போது நீங்கள் காலையில் அப்படியே புதுப்பிக்கும்படியாக அனுதினமும் ஆண்டவரத்தில் நெருங்கி வாங்க, வசனத்தோட கிட்டி சேருங்க. சரிதானா? நமக்கு தெரியும் இல்லையா? 412வது குறள் என்ன சொல்லுது? செவிக்கு உணவில்லாத பொழுது சிறிது வயிற்றுக்கு ஈயப்படும். அதே தான் நம்ம வசனம் என்ன சொல்லும்? வசன வாசிப்புக்கு சிறிது இடைவெளி கிடைப்பின் வாயசைக்கப்படும். வசன வாசிப்புக்கு சிறிது இடைவெளி கிடைப்பின் வாயசைக்கப்படும். அந்த அளவுக்கு வேதத்தை ஒட்டிக்கொள், வேண்டாததை வெட்டிக்கொள். வேதத்தை ஒட்டிக்கொள், வேண்டாததை வெட்டிக்கொள். அருமையான வாலிப பிள்ளைகளே, விவிலியத்தில் வீழ்ந்திடு, வில்லங்கத்தில் வீழ்ந்திடாதே. விவிலியத்தில் வீழ்ந்திடு, வில்லங்கத்தில் வீழ்ந்திடாதே. அருமையான வாலிப பிள்ளைகளே, பாருங்க, டெய்லி நீங்கள் குளிக்க போகிறீங்க. டெய்லி குளிக்கும்போது கண்டிப்பாக சோப்பு எடுத்து போடுவீங்க இல்லையா? தயவுசெய்து அந்த சோப்பை போடுறதுக்கு முன்னால், உங்கள் சரீரத்தில் சோப்பை போடுறதுக்கு முன்னால் நீங்களே உங்கள் விரலை வச்சு நீட்டி கேட்டுக்கோங்க, இன்னைக்கு ஆத்துமாக்கு நீ சோப்பு போட்டியா? ஆத்துமாக்கு நீ சோப்பு போட்டியா? கேட்டுக்கோங்க. அதனால் வசனத்தோடு ஒட்டி கொள்ளுங்கள். வாழ்க்கை ஒளிமயமாகும், வாழ்க்கை வளமாகும். அருமையான வாலிப பிள்ளைகளே, கழுகு தன்னை புதுப்பிக்கிறது. நீங்களும் உங்களுடைய வாழ்க்கையை புதுப்பித்து வாழ வயது போல அன்னிதினமும் அப்படியே வல்லமை நிறைந்த வாலிபர்களாக, வல்லமையான வாலிபர்களாக, வல்லமை பொருந்திய வாலிபர்களாக நீங்கள் வெளிப்பட கர்த்தர் உங்களுக்கு கிருபை செய்வாராக. நாம் கண்களை மூடி தேவனை நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் தேவனே, அப்பா, அந்த வேலைக்காய் நன்றியோடு சோதரிக்கிற ராஜா, எங்களுடைய வாலிபர்களை நீர் வல்லமை உள்ள வாலிபர்களாய் மாற்றுவதற்காக, வலிமை உள்ள வாலிபர்களாய் மாற்றப் போறதுக்காய் நன்றியோடு சோதரிக்கிறோம் அப்பா. எஸ் லார்ட், வல்லமை அவர்களுக்கு எப்பொழுதும் இருக்கும்படியாக ஆண்டவரே, அதிகாலையிலே அவர்கள் ஆண்டவரே வேதத்தோடு ஒட்டி கொள்ள நீர் கிருபைதாரும் அப்பா. வேதத்துக்கு கீழ்ப்படிய கிருபைதாரும் தகப்பனே. ஆண்டவரே, வேதத்தை அவர்கள் ஆண்டவரே அபியாசப்படுத்த கிருபைதாங்க தகப்பனே, உபயோகப்படுத்த கிருபைதாங்க தகப்பனே. அதுபோல் ஆண்டவரே, வேதத்தை தினம் ஆண்டவரே வேத வசனத்தை தங்களுடைய வாழ்க்கையில பயிற்சி பண்ண ஆண்டவரே, அவர்கள் அதை எப்பொழுதும் தங்களுடைய வாழ்க்கையில பழக்கமாய் வைத்துக் கொள்ள கேப் விடாம தொடர்ந்து அவர்கள் பயிற்சியில் இருக்க கிருபையாய் வழிநடத்த ராஜா. எஸ் லார்ட், ஆண்டவரே, எங்கள் வாலிபர்கள் எல்லாம் வல்லமை பெற்ற வாலிபர்களாய் மாற ஆண்டவரே, அவர்கள் ஆண்டவரே வாழ வயதுள்ளவர்களாய் ஆண்டவரே, அவர்கள் தங்களை தினம் அதிகாலை உமக்குள்ளாய் புதுப்பித்துக் கொள்ளும்படியாக ஆண்டவரே அவர்களுக்கு அனுக்கிரகம் செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம் அப்பா. எங்களுடைய பிள்ளைகளை உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. நீர் ஆண்டு கொள்ளும் ஆளுகை செய்யும். இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் ஜெபமுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென்.
என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த தேவ செய்தி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமா இருந்திருக்கும். கழுகினுடைய பார்வை எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க வாரம் நீங்க ஒரு விஷயமா கத்துட்டு இருக்கிறீங்க. சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த நிகழ்ச்சியான வாரம் ஒரு தகவலுக்குள்ள போறோம். இந்த வாரம் நம்ம கூட வாரம் ஒரு தகவலை பகிர்ந்துக்க வந்திருக்காங்க நம்மளோட பிரதர் ஜைலஸ். ப்ரைஸ் லாட் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வாரம் ஒரு தகவல் மூலமாக எல்லாரும் மீட் பண்ணுறது நாங்கள் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறோம். ஸோ இந்த வாரம் நம்ம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் மறதி. அதாவது சின்ன பிள்ளைங்கள்ட்டேருந்து பெரியவங்க வரைக்கும் இருக்கிற ஒரு காமனான பிரச்சனை என்ன, நான் இதை மறந்துட்டேன், இதனால் ஞாபகம் வச்சுக்க முடியலை அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் பண்ணுறோம். அப்படி தானே? இதுக்கெல்லாம் காரணம் என்ன நினைக்கிறீங்க? நம்ம மூளையை நம்ம யூஸ் பண்ணாதது தான். ஏன் அப்படின்னு சொல்கிறேன்னா, இன்றைக்கி நம்மளுடைய வேலையெல்லாம் யார் செய்கிறா அப்படின்னு சொன்னால், எய்தர் நம்ம ஃப்ரெண்டு செய்கிறான், இல்லாட்டி ஏஐ செய்யுது, இல்லாட்டி நம்ம பேரண்ட்ஸ் செய்கிறாங்க. எக்ஸாம்பிள் எடுத்துக்கோமே, நம்ம ஸ்கூல்லையோ காலேஜ்லேயோ ஒரு ஒர்க் கொடுக்குறாங்க, ஒரு அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க. அதை யார் பண்ணுறா? நம்ம பண்ணுறோமா, இல்லாட்டி நமக்கு பதிலாக ஃப்ரெண்டு பண்ணதை காப்பி அடிச்சுட்டு இருக்கோமா, இல்லை பேரண்ட்ஸ் பண்ணுறாங்களா, இல்லாட்டி ஏஐ பண்ணுதா, இல்லை கூகுள் பண்ணுதா? ஸோ நம்மளோட ஒர்க்கை நம்ம பண்ணாது தான் நம்மளோட மூளையை யூஸ் பண்ணாமல் இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி சொல்கிறோம். ஓகேவா? இதனால தான் நம்ம மூளை சோம்பேறி ஆகிட்டே இருக்குது. அதனால தான் நிறைய விஷயத்தை நம்ம மறக்க ஆரம்பிக்கிறோம். ஓகேவா? இதை எப்படி ஹேண்டில் பண்ணலாம், இதை எப்படி சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொன்னால், சின்ன விஷயந்தான், ரொம்ப பெருசாலாம் யோசிக்காதீங்க. ரொம்ப சின்ன விஷயந்தான். என்ன அப்படின்னா, புதுசாக பண்ணுங்கள். என்னது சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால், நம்ம நார்மலாக செய்கிறத காட்டிலும் புதுசாக ஏதாவது செய்யுங்க. ஓகேவா? டெய்லி காலையில் எந்திக்கிறேன், குளிக்கிறேன், சாப்பிட்றேன், வேலைக்கு போகிறேன், திருப்பி வரேன் இப்படின்னு சொல்லிட்டு இந்த ரொட்டீனே ஃபாலோ பண்ணாமல் புதுசாக அந்த நாளில் என்ன செய்யலாம் அப்படின்னு சொல்லி யோசிங்க. ஓகேவா? நம்ம புதுசாக ஏதாவது செய்கிறதுனால நம்ம மூளைக்குள்ளே சின்ன சின்ன கனெக்ஷன்ஸ் ஏற்பட ஆரம்பிக்கும். ஸோ நம்ம மூளையும் ஆக்டிவாக ஒர்க் பண்ண ஆரம்பிக்கும். சரியா? ஸோ இப்படி ஆக்டிவாக ஒர்க் பண்ணுறதுனால நம்மளால் நல்ல மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதை பார்க்க முடியும். ஓகேவா? ஸோ நான் எக்ஸாம்பிளுக்கு ஒரு 5 விஷயம் சொல்கிறேன். இதை தாண்டி நிறைய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் ஒரு 5 விஷயம் மட்டும் நான் சொல்கிறேன். ஓகேவா? மொதல் காரியம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃபிசிக்கல் எக்ஸசைஸ். அதாவது நம்ம எக்ஸசைஸ் பண்ணும்போது நம்ம மூளைக்கு போகிற பிளட் ஃப்ளோ அப்படிங்கிறது அதிகமாகுது. ஸோ அதனால நம்ம மூளையும் கொஞ்சம் ஆக்டிவாக ஒர்க் பண்ணும். சரியா? ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ், நல்ல காய்கறி பழங்களையும் சாப்பிட்றதுனால நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லை, ஒமேகா 3 ஃபேட்டி ஆசிட்ஸ் இருக்கக்கூடிய மீன்கள், அதாவது இந்த கொழுப்பு மீன்கள்னு சொல்லுவாங்க, இல்லாட்டி இதோட சப்ளிமெண்ட்ஸ் கூட இருக்குது. ஸோ இதெல்லாம் யூஸ் பண்ணுறதுனால நமக்கு மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணணும்னு சொல்லி சொல்கிறாங்க. மூணாவது விஷயம், ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம், தூக்கம். நல்ல தூக்கம் நம்மளுடைய மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அதாவது நம்ம மூளை நல்லா செயல்படுறதுக்கு நல்ல தூக்கம் ரொம்ப தேவை. தூக்கம் கம்மியாயிருச்சு அப்படின்னு சொன்னால் நம்மளால் யோசிக்க முடியாது அவ்வளவோ. ஸோ நீங்கள் இதை கவனிச்சிருக்கீங்களா என்னென்னு தெரில. நான் ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கூட கொடுக்குறேன். ஒரு எக்ஸாம் வருது. அந்த எக்ஸாமில் நம்ம படிச்சிருக்க மாட்டோம். பட் ஆனால் நல்லா தூங்கியிருந்தோம் அப்படின்னு சொன்னால் நம்ம பழைய விஷயங்களை யோசித்து எழுதவும், இல்லை புதுசாக சில விஷயங்கள் எழுதுறதுக்கும் நம்ம மூளை யோசிக்க ஆரம்பிக்கும். அதுவே நைட்டு ஃபுல்லாக உட்காந்து படிச்சிருக்கோம் அப்படின்னு சொன்னால், நம்ம படித்ததுமே சில விஷயம் மறந்து போயிருக்கும். நம்மளால் புதுசாக எதுவுமே யோசிக்க முடியாத அளவுக்கு என்ன பண்ணும், நம்மளுடைய மூளை டயர்டாக இருக்கும். ஸோ நம்ம நல்ல தூக்கம் வேணும். அதை காட்டிலும் இன்னும் ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, மெடிடேஷன். அதாவது நம்ம ப்ரேயர் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? நம்ம பைபிள் மெடிடேட் பண்ணுறதுனால, ப்ரேயர் பண்ணுறதுனால என்ன ஆகுனா, நம்ம மூளைக்கு ஒரு நல்ல ஒரு புத்துணர்ச்சி கிடைக்குது. ஸோ அதனால் மெமரி பவரும் இன்க்ரீஸ் ஆகுது. கடைசியாக ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், சோஷியலைஸ். அதாவது இன்றைக்கி ஃபோன் மட்டுமே உட்காந்துட்டு இருக்கிறோம். சுற்றி நிறைய பேர் இருந்தால் கூட ஃபோனை மட்டும்தான் பார்த்துட்ருக்குறோம். நம்ம சுற்றி இருக்கவங்கள்ட்ட பேசுகிறதில்ல. வீட்டுக்கு ஒரு ரிலேட்டிவ்ஸ் வந்தாங்க, வீட்டுக்கு சொந்தக்காரங்களாம் வந்தாங்கன்னா என்ன பண்ணுறோம், ஃபோனை தூக்கிட்டு உள்ளே போய் உட்காந்துடுறோம். உள்ளே போய் உட்காந்துட்டு நம்ம உள்ளே உட்காந்து ஃபோன் நோண்டிகிட்டு இருக்கிறோம். நம்ம பேரண்ட்ஸ் அவங்க கூட பேசிகிட்டு இருக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் இல்லாமல் நம்ம சுற்றி இருக்கவங்களோட பழகிறது, இல்லை வீட்டுக்கு சொந்தக்காரன் வந்தாங்கன்னா அவங்க கூட பேசி பழகிறது அப்படின்னு சொல்லிட்டு மற்றவங்களோட எங்கேஜ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா நம்ம மூளையை எப்போவுமே எங்கேஜாக வச்சுருக்கலாம். அதாவது நம்ம ஒரு வேலையுமே செயல்தான் என்ன வரும், நமக்கு தூக்கம் வரும். அப்படி தானே? இப்போ சாப்பாடு தூங்கிடுவோம் அப்படின்னு சொல்லி நினைப்போம். அப்படி தானே? அதே விஷயம் தான், நம்ம ஒரு வேலையுமே கொடுக்காம ஃபோனை மட்டுமே பார்த்துட்டு இருக்கிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம மூளையும் அப்படி தான் யோசிக்கும். அப்படி தானே? ஸோ அதனால நம்ம மூளையை எங்கேஜாக வச்சுக்கிறதுக்காக மற்றவங்களோட இன்ட்ராக்ட் பண்ணணும், மற்றவங்களோட பேச ஆரம்பிக்கணும். இன்றைக்கி நான் உங்களுக்கு ஒரு 5 காரியத்தை சொல்லியிருக்கிறேன். ஸோ இந்த 5 காரியம் மட்டும் கிடையாது, இன்னும் நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம மெமரி பவர் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஆனால் முக்கியமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னால், புதுசாக செய்யுங்க. எதை செஞ்சாலும் புதுசாக செய்யுங்க. அப்போ தான் நம்ம மூளை நல்லா ஆக்டிவ் ஆகும். நீங்கள் ரைட் ஹேண்டில் மட்டும் எழுதிட்டு இருந்தீங்க அப்படின்னா லெஃப்ட் ஹேண்டில் எழுதுறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வரைய மட்டும் தெரிஞ்சது அப்படின்னா பெயிண்ட் பண்ண கற்றுக்கோங்க. ஓகேவா? ஸோ புதுசாக ஏதாவது விஷயம் செஞ்சுட்டே இருங்க. நம்ம மூளை ரொம்ப ஆக்டிவ் ஆகிட்டே இருக்கும். அதை நீங்கள் நிச்சயமாக பார்ப்பீங்கன்னு நம்புகிறேன். ஸோ நெக்ஸ்ட் வீக் இந்த மாதிரி நல்ல தோல் மீட் பண்ணுற வரைக்கும் பாய். கர்த்தர் உங்களோட கூட இருப்பாராக. ஆமேன். என்ன ஃப்ரெண்ட்ஸ், இந்த வார தகவல் உங்களுக்கு ரொம்பவே பிரயோஜனம் உள்ளதா இருந்திருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த செக்ஷனான நீங்கள் எல்லாரும் ஆவலோட வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய குவிஸ் ஸ்டேஷன் தான். இந்த வாரம் நம்மளுக்காக குவிஸ் ஸ்டேஷனை நடத்த வந்திருக்காங்க நம்மளோட ரமா ஆண்டி. பிரைஸ் தி லார்ட்.
எனக்கு அருமையான வாலிப செல்லங்களே, சியோன் சிங்கங்களே, எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? மீண்டுமாய் வந்து இந்த ப்ரோக்ராமில் இந்த குவிஸ் செக்மெண்ட்டில் இந்த 5th இயரில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் எனக்கு மிகவும் மிகவும் மகிழ்ச்சியாக இருக்கிறது. போன வாரம் நீங்கள் பண்ணியிருந்த ப்ரோக்ராம் வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. எல்லோரும் வெறும் யூத்தாக நீங்கள் பண்ணியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப வந்து நல்லதாக இருந்துச்சு. இனி வருங்காலத்தில் நிறையா இது வாரங்களில் நீங்களே வந்து இதெல்லாம் நீங்கள் பண்ணலாம். புதுசாக உங்களுக்கு ஏதாவது ஐடியாஸ் வந்தால் அதெல்லாம் நீங்கள் எங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலாம்னு சொல்லுங்கள், இல்லை ஃபோன் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் அதை வந்து உங்களுடைய சஜஷன்ஸ் வந்து நாங்கள் வரவேற்கிறோம். சரியா? ஓகே. ஸோ இப்போ வந்து போன வார குவிஸோட ஆன்சர்ஸ் என்னன்னு பார்ப்போம். போன வாரம் ரொம்ப ஈஸியாக கேட்டிருந்தாங்க இல்லையா? உங்களுக்கு படத்தை காட்டி அது எல்லாமே நமக்கு தெரிஞ்ச மிகவும் தெரிஞ்ச வந்து சம்பவங்களாக இருந்தது. அதில் இருக்க மனிதர் யாருன்னு கேட்டிருந்தாங்க இல்லையா? ஓகே. ஸோ இப்போ ஆன்சர்ஸ் பார்த்துருமா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் வந்து, தாடியுடன் ஒரு மனிதன் ஒரு தடியை பிடித்து எரியும் புதரின் முன் நிற்கிறான். இந்த பாத்திரம் யார்? இந்த எரியும் முச்செடினா நிற்கிறது யாரு? மோசே. சரியா? ஸோ ஆன்சர் வந்து மோசே. செகண்ட் வந்து, கவன் மற்றும் கல்லுடன் ஒரு சிறுவன் ஒரு ராட்சதனை எதிர்கொண்டான். அதாவது கவன் மற்றும் கல்லுடன் ஒரு சிறுவன் ஒரு ராட்சதனை எதிர்கொண்டான். இதை கேட்டோடனே நமக்கு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா? அது யாரு? இந்த பாத்திரம் யாருன்னு கேட்டுக்கு அது வந்து தாவீது. ஆன்சர் தாவீது. அடுத்து மூன்றாவது கொஸ்டின், நீண்ட வெள்ளை தாடியுடன் சுருளை பிடித்து விலங்குகளால் சூழப்பட்ட ஒரு மனிதன். இந்த பாத்திரம் யார்? நிறைய விலங்குகளால் சூழப்பட்டது யாரு? நோவா இல்லையா? ஸோ நோவா. ஆன்சர் வந்து நோவா. அடுத்து நான்காவது, கிரீடம் அணிந்த ஒரு பெண் குழந்தையை பிடித்து கொண்டு தேவ தூதர்களால் சூழப்பட்டவள். இந்த பாத்திரம் யார்? அது வந்து உங்களுக்கு பிக்சர் காட்டின பிக்சர் ரொம்ப தெளிவாக இருந்துச்சு. அது யார்? மரியாள் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து மரியாள். அடுத்து வந்து ஐந்தாவது வந்து, மீனுடன் ஒரு மனிதன் இயேசுவின் அருகில் நிற்கிறான். இந்த பாத்திரம் யார்? ஸோ மீனுடன் நிற்கிற அந்த பாத்திரம் யார்? பேதுரு. ஸோ ஆன்சர் வந்து பேதுரு. அடுத்து வந்து சிக்ஸ்த் வந்து, சிங்கத்துடன் ஒரு மனிதன் ஒரு குகையினுள் நிற்கிறான். இந்த பாத்திரம் யார்? ஸோ சிங்கத்துடன் குகையில் நிற்பது எல்லாருக்குமே தெரியும். அது வந்து யாரு? அது வந்து தானியேல். ஸோ ஆன்சர் வந்து தானியேல். அடுத்து ஏழாவது, ஆட்டு மந்தையை வழிநடத்தும் தடியுடன் ஒரு மனிதன். இந்த பாத்திரம் யார்? ஆட்டு மந்தை வழிநடத்துற வந்து இங்கே யாரு? நிறைய பேர் வந்து இந்த ஆடு போட்டிருக்கனால டிஃப்ரெண்ட் ஆன்சர்ஸ் கொடுத்துருக்கீங்க. ஸோ எல்லா ஆன்சர்ஸ்க்கும் நாங்கள் வந்து மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். நான் எல்லா ஆன்சரும் பொருந்துகிற மாதிரி இருந்திருக்கு. மோசே போட்டிருக்கலாம், இல்லை யாக்கோபு, இல்லை தாவீது, இல்லைன்னா ஏசு கிறிஸ்து. எந்த ஆன்சர் போட்டிருந்தாலும் உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. அது வந்து அடுத்து எயித்து வந்து, ஒரு கிணற்றில் ஒரு பெண் இயேசுவிடம் பேசுகிறார். இந்த பாத்திரம் யார்? ஒரு கிணற்றில் ஒரு பெண் இயேசுவிடம் பேசுகிறார். இந்த பாத்திரம் யார்? யார் அது? சமாரிய ஸ்திரீ. ஸோ ஆன்சர் வந்து சமாரிய ஸ்திரீ. அடுத்து வந்து, கழுதையுடன் ஒரு மனிதன் ஒரு தேவதூதனுடன் பேசுகிறான். இந்த பாத்திரம் யார்? இதுவும் நமக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சது, பிலேயாம். ஸோ ஆன்சர் வந்து பிலேயாம். அடுத்து 10th வந்து, சிலுவையுடன் ஒரு மனிதர் கூட்டத்தின் முன் நிற்கிறார். சிலுவையுடன் ஒரு மனிதர் கூட்டத்தின் முன் நிற்கிறார். இந்த பாத்திரம் யார்? இது யாரு? இயேசு கிறிஸ்து போட்டிருக்கீங்க. இயேசு கிறிஸ்து ஆன்சரு. சில பேர் வந்து சீமோன் அந்த இதே ஆன்சரும் கொடுத்துருக்குறீங்க. ஸோ ஒரு கொஞ்சம் தூரம் வந்து சீமோன் வந்து அதை சிலுவையை தூக்கிட்டு வந்தனால சில பேர் அதை எழுதியிருக்கீங்க. ஸோ அதுக்கு வந்து உங்களுக்கு மார்க்ஸ் கொடுத்துருக்கோம். ஓகே. ஸோ ரொம்ப லீனியண்ட்டாக கரெக்ஷன் பண்ணியிருக்கோம். சரியா? ஸோ இப்போ வந்து உங்கள் மார்க்ஸ்லாம் என்ன அப்படிங்கிறது உங்களுக்கே தெரியும். சரியா? நம்ம வந்து இப்போ அது என்னன்னு பார்த்துருவோம். அதாவது அதிவேகமாய் எழுதி அதிசீக்கிரமாய் அனுப்பி, அதாவது போன தடவை சொன்னாங்களா, எக்ஸ்பிரஸ் வேகத்தில் அனுப்பி எக்ஸலண்ட் மார்க்ஸ் எடுத்தது யார் யார் அப்படின்னா, அது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஜெமிமா பிரின்சஸ், செகண்ட் இஸ் ஹாய் சுபாஷினி, தேர்ட் ஏஞ்சலின் ஆக்னஸ், ஃபோர்த் டேவிட் சாலமன், ஃபிஃப்த் ஜெமிமா ரஜினி சங்கர். கங்க்ராச்சுலேஷன் சில்ட்ரன். உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய நல்வாழ்த்துக்கள். அடுத்து இன்னும் ஃபுல் மார்க்ஸ் எடுத்தவங்க யார் யார் அப்படின்னா, சஞ்சனா ஷாரன், விக்டோரியா கேப்ரியல், பி சித்ரா தேவி, தபித்தால் கிரேசி, அப்பி, ஜான்சி டேவிட், எம் மோனிகா, எம் மனிஷா, சாந்தி சத்யா, பாக்கியா அல்ஃபோன்ஸ், நெஹேமியா, எஸ் கேத்தரின் ராணி. ஸோ உங்களுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். அடுத்து வந்து அதர் பார்ட்டிசிபென்ட்ஸ் ஆஃப் குவிஸ் யார் யார்னா, பி எட்வர்ட் சிமியோன், பி எஃப் சிபா, காருண்யா பங்கஜம் ஆர் ஸ்வர்ணமாலா. ஸோ உங்களுக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள்.
சரி, ஓகேவா? அடுத்து வந்து மெசேஜ் நோட்ஸ் எழுதி அனுப்பினவங்க யார் யார் அப்படின்னு பார்ப்போம். சஞ்சனா ஷாரன், ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், பி எட்வர்ட் சிமியோன், பி எஃப்சிபா, எஸ் ஜெயந்தி, ஜான்சி டேவிட், ஜெயசீலி, கிருபா கென்னத், ஆர் ஸ்வர்ணமாலா, எஸ் கேத்தரின் ராணி, எம் விக்டோரியா கேப்ரியல். ஸோ மெசேஜ் நோட்ஸ் எழுதி அனுப்பின உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய பாராட்டுக்கள். அது வந்து பைபிள் வேர்ஸ் குடோன். பைபிள் வேர்ஸ் குடோனில் தங்கள் பொக்கிஷங்கள் மேல் பொக்கிஷங்களை சேர்த்தவர்கள் யார் யார் அப்படின்னா பி எட்வர்ட் சிமியோன், சாந்தி சத்யா, பி எஃப்சிபா, எம் விக்டோரியா கேப்ரியல். ஸோ அண்ணே வந்து உங்களுக்கும் எங்களுடைய விசேஷமான வாழ்த்துக்களை நாங்கள் தெரிவித்துக் கொள்கிறோம். ஏன்னா நமக்கு வந்து வசனம் வந்து மிகவும் மிகவும் முக்கியமானது. நம்ம பிஸியாக ஆயிட்டோன்னா நம்ம வந்து வசனத்தை மறக்கக்கூடாது. ஏன்னா நம்ம என்ன செய்யணும் அதுக்குன்னு வந்து ஏன்னா ஒரு கொஞ்ச நேரமாவது ஒரு நாளைக்கு ஒரு வசனமாக, ஏன்னா அநேகர் பைபிள் வசனம் இருந்தவங்க இப்போ பிஸி ஆகிட்டனால அதை நீங்கள் மறந்துட்டீங்க, அதை விட்டுட்டீங்க. பட் வந்து என்ன பிஸி ஆனாலும் நம்ம என்ன செய்யக்கூடாது, கர்த்தருக்கு கொடுக்குற அந்த நேரத்தை நம்ம வந்து என்ன செய்யணும், கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். ஸோ வந்து ஒரு நாளைக்கு ஒரு வசனம் என்ன செய்யுங்க, பிஸியாக இருக்கவங்க ஒரு வசனமாவது மனப்பாடம் பண்ணி நீங்கள் எழுதுங்க, சரியா? ஸோ ஒரு வாரத்துக்கு ஒரு 7 வசனமாவது வரும். ஓகே. அடுத்து செல்ஃபோன் ஃபாஸ்டிங். செல்ஃபோன் ஃபாஸ்டிங் பண்ணவங்க யார் யாருன்னா பி எட்வர்ட் சிமியோன் 2 days, பி எஃப்சிபா 4 days, காருண்யா பங்கஜம் 6 days, எஸ் கேத்தரின் ராணி 2 days, எம் விக்டோரியா கேப்ரியல் 1 day. ஸோ உங்களுக்கும் எங்களுடைய விசேஷமான வாழ்த்துக்கள். ஏன்னா வந்து இன்னும் வந்து நீங்கள் உங்களோட செல்ஃபோனை வந்து உங்களுடைய கண்ட்ரோலில் நீங்கள் வச்சுருக்கிறீங்க. என்னால் ஒரு நாள் வந்து அனாவசியமானதுக்கு இந்த செல்ஃபோனை யூஸ் பண்ணாமல் இருக்க முடியும் அப்படின்னு சொல்லி நீங்கள் என்ன பண்ணீங்க, ப்ரூவ் பண்ணிட்டு வரீங்க. ஸோ உங்களை நாங்கள் வாழ்த்துக்கிறோம். அடுத்து வந்து ஒரு வருடத்தில் வேதாகமம். ஸோ நாங்கள் கொடுத்த போர்ஷன்ஸை படித்து நான் படிச்சுட்ருக்கேன், படித்து முடிச்சிட்டேன் அப்படின்னு எங்களுக்கு டிக்ளேர் பண்ணவங்க யார் யார் அப்படின்னா ஏ ஏஞ்சலின் ஆக்னஸ், காருண்யா பங்கஜம், ஜான்சி டேவிட்ஸ், சாந்தி சத்யா, எம் விக்டோரியா கேப்ரியல். ஸோ உங்களுக்கும் எங்களுடைய நல் வாழ்த்துக்கள். அடுத்து வந்து இப்போ வந்து இந்த வாரம் வாசிக்க வேண்டிய வேத பகுதி என்ன அப்படின்னா யோனாவில் வந்து 1 முதல் 4 வரை, மீகாவில் வந்து 1 முதல் 7 வரை, நாகூமில் வந்து 1 முதல் 3 வரை, ஆபஹுக்கில் வந்து 1 முதல் 3 வரை, செப்பனியாவில் 1 முதல் 3 வரை, ஆகாயில் வந்து 1, 2, அடுத்து சகரியாவில் வந்து 1லேருந்து 14 வரை, அடுத்து மல்கியாலேருந்து 1லேருந்து 4 வரை. இது இங்கிலீஷில் சொன்னால் ஜோனா சாப்டர் 1 to 4, மீகாவில் வந்து சாப்டர் 1 to 7, நாகூமில் வந்து சாப்டர் 1 to 3, ஹாபஹுக்கில் வந்து சாப்டர் 1 to 3, ஜெஃபானி வந்து சாப்டர் 1 to 3, ஹாகாய் வந்து 1 to 2, அடுத்து வந்து ஜகரியா வந்து 1 to 14, அடுத்து மலாச்சியில் வந்து 1 to 4. ஓகேவா? ஸோ வந்து இந்த வாரத்தோட உங்களுக்கு வந்து நமக்கு வந்து ஓல்ட் டெஸ்ட்மெண்ட் ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆயிடுது. இனி நமக்கு மிச்சம் இருக்கிறது வந்து நியூ டெஸ்ட்மெண்ட் மட்டும்தான். ஸோ இது தொடர்ந்து வாசித்துட்டு வரவங்க நீங்கள் ஓல்ட் டெஸ்ட்மெண்ட்டை இந்த வாரத்தோட நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லாக நீங்கள் ரீட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணுறீங்க. உங்களுக்கு எங்களோட அட்வான்ஸ் வாழ்த்துக்கள், சரியா? இதோட விடுபட்டிருக்கவங்க நீங்களும் என்ன செஞ்சுருங்க, வாசித்து நாங்களும் இந்த லிஸ்ட்டில் நாங்கள் சேரோம், நீங்கள் சேர்ந்துருங்க, சரியா? ஏன்னா ஆரம்பத்தில் 8 பேர் 9 பேர்லாம் அனுப்புனீங்க. தயவுசெய்து கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே. ஸோ வந்து இந்த ப்ரோக்ராமில் டிஃப்ரெண்ட் செக்மெண்ட்ஸில் பார்ட்டிசிபேட் பண்ண உங்கள் அனைவருக்கும் எங்களுடைய வாழ்த்துக்கள். கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பாராக. பார்ட்டிசிபேஷன் வந்து மிகவும் மிகவும் முக்கியமான ஒன்று, சரியா? ஸோ அதனால் உங்களால் எதில் முடியுதோ அதில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணணும், சரியா? ஓகே. ஸோ இப்போது இந்த வார குவிஸ் என்ன அப்படின்றத பார்ப்போம். இந்த வார குவிஸ் வந்து என்னென்னா நான் வந்து ஹூ செட் திஸ் அப்படின்னு, அதாவது யார் இதை சொன்னது, அதான் வந்து இந்த வாரம், சரியா? நான் வந்து ஒரு இது சொல்லி உங்களுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட் சொல்லி இதை யார் சொன்னது, இந்த ஸ்டேட்மெண்ட்டை வந்து யார் சொன்னது வேதத்தில் அப்படின்னு கேட்டிருக்கோம், சரியா? வந்து ஸோ ஃபர்ஸ்ட் வந்து என்னென்னா தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்றது யார்? தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் என்றது யார்? ஸோ நீங்கள் யார் எழுதுனா, யார் இதை சொன்னா அப்படின்னு சொல்லிட்டு ரெஃபரன்ஸ் கண்டிப்பாக நீங்கள் எழுதணும். ஏன்னா சில நேரத்தில் மல்டிபிள் ஆன்சர்ஸ் வந்ததுன்னா நாங்கள் வந்து என்ன செய்யணும், அதை ரெஃபர் பண்ணி நாங்கள் உங்களுக்கு மார்க்ஸ் போடுறோம். அதனால் ரெஃபரன்ஸ் போடுங்க. நீங்கள் ரெஃபரன்ஸ் போடாமல் நீங்கள் வந்து வேறு ஆன்சர் போட்டிங்கன்னா அது வந்து தப்பாக தான் வரும், சரியா? ஓகே. அடுத்து வந்து செகண்ட் வந்து என் ஈரல் இளகி தரையிலே வடிகிறது என்றவர் யார்?
என் ஈரல் இழகி தரையிலே வடிகிறது என்றது யார்? தேர்ட் வந்து ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கள், ஐஸ்வர்யவான்களே அலறி அழுங்கள் என்ற அப்போஸ்தலன் யார்? என்ற அப்போஸ்தலன் யார்? அடுத்து வந்து ஃபோர்த் வந்து தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்? தங்களை தாழ்த்தி கர்த்தர் நீதி உள்ளவர் என்றவர்கள் யார்? அடுத்து நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் என்றது யார்? நாளைக்கு நீயும் உன் குமாரரும் என்னோடு இருப்பீர்கள் என்றது யார்? அடுத்து வழிக்கு ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகலாம், வழிக்கு ஒரு தடியை மாத்திரம் எடுத்துக்கொண்டு போகலாம் என்றது யார்? அடுத்து 7வது கொஸ்டின் வந்து தீங்கு என்னை தொடரும் நான் மரித்து போவேன் என்றது யார்? தீங்கு என்னை தொடரும் நான் மரித்து போவேன் என்றது யார்? அடுத்து வந்து 8வது யூதாவின் வாசல்கள் பெலனற்று கிடக்கிறது என்றது யார்? யூதாவின் வாசல்கள் பெலனற்று கிடக்கிறது என்றது யார்? அடுத்து வந்து 9வது இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றது யார்? இன்று கர்த்தர் இஸ்ரவேலுக்கு ரட்சிப்பை அருளினார் என்றது யார்? அடுத்து 10th அவரே என் ரட்சிப்பு என்றது யார்? அவரே என் ரட்சிப்பு என்றது யார்? அடுத்து 11th என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார் என்றது யார்? என் ஜெபத்திற்கு வழியை அடைத்து போட்டார் என்றது யார்? இன்னும் 12th நான் ஈஸினால 12 கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன் சரியா? 12th வந்து அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் என்றது யார்? அனுக்கிரக காலத்திலே உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்கிறேன் என்றது யார்? ஸோ நான் கொடுத்துருக்க குவிஸ் கொஸ்டின்ஸ் 12 கொஸ்டின்ஸ் இருக்குது, ரொம்ப ஈஸி, வித் ரெஃபரன்ஸோடு ஆன்சர் பண்ணுங்கள். இப்போ மெசேஜ் கொஸ்டின் என்ன அப்படின்னு பார்ப்போம். மெசேஜ் கொஸ்டின் வந்து என்னென்னா உங்களுக்கு வந்து இப்போ மெசேஜில் வந்து 5 கொஸ்டின்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ 5 கொஸ்டின்ஸ் அப்படின்னா உங்களுக்கு இங்கே வந்து நமக்கு வந்து இது ஃபஸ்ட்டு வந்து 13th கொஸ்டின் வந்து 920333 920333 செல் நம்பர் எந்த வசனத்தை குறிக்கிறது? 920333 செல் நம்பர் எந்த வசனத்தை குறிக்கிறது? அடுத்து நமக்கு வர்றது 14th கொஸ்டின் என்னன்னா வேதத்தை டேஷ் கொள் வேண்டாததை டேஷ் கொள், வேதத்தை டேஷ் கொள் வேண்டாததை டேஷ் கொள். ஓகேவா? அடுத்து 15th வந்து SOAP உடைய விரிவாக்கம் என்ன? SOAP உடைய விரிவாக்கம் என்ன? அடுத்து 16th கொஸ்டின் என்னன்னா கழுகு தன்னை புதுப்பித்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை? கழுகு தன்னை புதுப்பித்து கொள்ள எடுத்துக்கொள்ளும் நாட்கள் எத்தனை? அடுத்து வந்து 17th என்ன அப்படின்னா விவிலியத்தில் டேஷ் வில்லங்கத்தில் டேஷ், விவிலியத்தில் டேஷ் வில்லங்கத்தில் டேஷ். ஸோ மொத்தம் நமக்கு எவ்வளோ? அங்கே 12 இங்கே 5 17 கொஸ்டின்ஸ் இருக்குது சரியா? எல்லாமே அந்த ஈஸியானதாக இருக்கும். 17 இருக்கேன்னு நினச்சி மலைப்பான்னு நினைக்காதீங்க, ஈஸியான கொஸ்டின் சரியா? ஸோ எல்லாத்துக்கும் என்ன பண்ணுங்கள், நீங்கள் நல்லா பார்த்து தெளிவாக என்ன பண்ணுங்கள், ஆன்சர் பண்ணுங்கள், நிதானித்து ஆன்சர் பண்ணுங்கள். ஏன்னா ஃபாஸ்ட்டாக நம்ம இது பண்ணும்போது ஆயிரும். நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கேன், நீங்கள் எக்ஸாம் எழுதிட்டு எப்படி ஒரு தடவை கோத்ரூ பண்ணுவீங்களோ அதே மாதிரி இந்த ஆன்சர்ஸையும் கோத்ரூ பண்ணிவிட்டு அப்புறம் நீங்கள் அனுப்புங்க சரியா? ஏன்னா ஃபாஸ்ட்டாக அனுப்பும்போது சில நேரத்துக்கு சில மிஸ்டேக்ஸ் வந்துடுது. ஓகேவா? எல்லோரும் நல்லா பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட். ஸோ அடுத்து நம்ம என்ன பண்ணணும், இந்த ப்ரோக்ராம் வந்து நீங்கள் எல்லாருக்கும் என்ன பண்ண போறீங்க, இந்த லிங்க்கை எல்லாருக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுறீங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஷேர் பண்ணுங்கள். ஏற்கனவே அனுப்பினாலும் பரவாயில்ல, இந்த வீக் நீங்கள் வந்து அனுப்புங்க. ஏன்னா உங்கள் மெசேஜை பார்த்தோன்னே அவங்க என்ன செய்வாங்க, அவங்களுக்கும் வந்து இதை பார்க்கணுன்னு தோணும் சரியா? ஸோ அதனால் நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதை அனுப்புங்க சரியா? வாலிபனே வாலிப பிரயாத்தில் உன் சிருஷ்டிகரை நினை. காட் பிளஸ் யூ. என்ன ஃப்ரெண்ட்ஸ், குவிஸ்கான ஆன்சர்ஸ் எல்லாம் நீங்கள் இப்போவே கண்டுபிடிச்சிருப்பீங்க நாங்கள் விசுவாசிக்கிறோம். நீங்கள் கண்டுபிடிச்ச குவிஸ்கான ஆன்சர்ஸை மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரிகிற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள். சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம எண்ட் ஆஃப் த ப்ரோக்ராம்க்கு வந்துட்டோம். இந்த வார நிகழ்ச்சி உங்களுக்கு ரொம்பவே ஆசீர்வாதமாக இருந்திருக்கும். இதே போல் அடுத்த வாரம் ஒரு ஆசீர்வாதமான நிகழ்ச்சியில் உங்களை நாங்கள் வந்து சந்திக்கிறோம். அது வரைக்கும் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. காட் பிளஸ் யூ.